ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான குட் நியூஸ் சரிங்களா. டாக்ஸ் காயின் வந்து பினான்ஸில் கண்டிப்பாக லிஸ்ட் ஆக போகுது. அந்த டேட் வந்து ஆகஸ்ட் 14 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, ஒரு இன்சிடென்ட் நியூஸ். அதாவது ஒரு முக்கியமான பீப்புள் வந்து ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரீசனுக்காக இது வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி எடுத்த நியூஸ் தான் சரிங்களா. ஆகஸ்ட் 14 கண்டிப்பாக லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு சரிங்களா. அதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. இதில் டாஸ்க்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க டெலகிராம் யூஸ் பண்ணியிருந்தாங்கனாலும் இல்லை புதுசாக ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு 8 காயின் கிடைக்கும். அவங்க வந்து கனெக்ட் வேலட் பண்ணிட்டாங்கன்னா 1008 காயின் கிடைக்கும் சரிங்களா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இது போய் சேரணும். உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு எல்லாம் சொல்லி டெலகிராமில் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி இதெல்லாம் பண்ணுங்கள் சரிங்களா. இதில் வந்து மெயினாக வந்து இப்போ டெய்லி வந்து செக்இன் கொடுக்குறாங்க. நீங்கள் டெய்லி ஓப்பன் பண்ண முதல்ல வந்து வேண்டியதில்லை. இப்போ டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே அதுக்கு செக்இன்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 500, 1000, 2000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 100, 200, 300 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி செக்இன் பண்ணுங்கள். அதாவது செக்இன்னா என்னென்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ப்ளஸ் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை உள்ளே கொண்டு வந்துட்டு உங்களுடைய டோட்டல் காயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து 100% வந்து நமக்கு தர போகிறாங்க. நாட் காயின் என்ன எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு காயின் வந்துடும். லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை செல் பண்ணி காசு பார்த்துடலாம் சரிங்களா. அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ரெஃபர் பண்ணி நிறைய உள்ளே கொண்டு வாங்க சரிங்களா. அதே மாதிரி இது வந்து பாயிண்ட்ஸ் தான், காயின்ஸ் கிடையாது. இது ஒரு நம்ம பண்ணுற எல்லாமே பாயிண்ட்ஸ். அவங்க வந்து டோக்கன் ஜெனரேட் ஈவெண்ட்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு காயினுக்கும். அது பண்ணும்போது தான் டோட்டல் சப்ளை என்ன அப்படின்னு ஒரு ரேஷியோ எடுத்து அந்த ரேஷியோலேருந்து தான் நமக்கு இவ்வளோ காயின் வந்து டோட்டல் சப்ளையாக வச்சுக்கலாம் அப்படி. அதுக்கப்புறம் தான் தீர்மானித்து இவ்வளோ காயின் சொல்லுவாங்க. அது 1:1 இருக்கலாம், இல்லை 1000:1 இருக்கலாம், 100:1 இருக்கலாம், 50:1 வாட் எவர் இட் இஸ் சரிங்களா. இதுதான் விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ரெஃபர் பண்ணி நிறைய காயின் கலெக்ட் பண்ண வாங்க. மினிமம் ஒரு 10,000 காயின் எல்லோரும் கொண்டு வந்துடுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ கொண்டு வந்துடுங்க சரிங்களா. ஏன்னா ஒரு காயின் வந்து இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டில் போயிட்டுருக்கிறதெல்லாம் பெருசாக பிலீவ் பண்ண வேண்டாம். அது வந்து சப்ளை என்னன்னு தெரியாமல் சும்மா பை செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ப்ரீ சேலில் விட்டுருங்க. ஆக்சுவலாக டோக்கன் ஜெனரேட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன காயின் இருக்குதோ அதுதான் கணக்கு சரிங்களா. இப்போ டாக்ஸோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட் இது தான், டாக்ஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். நீங்களே கூட செக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நோ லாக்ஸ் ஃபார் வெஸ்டிங். அதாவது ஒரு சில காயின் வந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது 100%னா 10% தர்ற மாதிரி. இப்போ ஃபிக்சல் வர்ஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க நோ லாக்ஸ், எல்லாமே டோட்டலாக மார்க்கெட்டில் கொண்டு வந்துடுவாங்க. நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்கள்கிட்ட என்ன காயின் வருதோ அந்த காயினை நீங்கள் இம்மீடியட்டாக செல் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். கம்யூனிட்டி ஓன் மோஸ்ட் டோக்கன் வந்து நம்மள்ட்ட தான், கம்யூனிட்டி தான் இருக்குது. நோ இன்வெஸ்டர், யார் இன்வெஸ்டர்லாம் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. டைரெக்டாக நமக்கு கொடுத்துருவாங்க. நோ நியூ சப்ளை எவர், அதாவது புதுசாக காயின் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஆட் பண்ண மாட்டாங்க. டெலகிராமோட நேட்டிவ் யூட்டிலிட்டி டோக்கன், அதாவது ஓனரோடது. இது ஆக்சுவலி டெலகிராம் ஓனரோ அவர் கிரியேட் பண்ணது தான் சரிங்களா. ஸோ டான் பிளாக் செயினில் இது இருக்குது. ஸோ இது வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பினான்ஸ் லிஸ்ட் ஆகிறது கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி யாரெல்லாம் இது வந்து வேலட் கனெக்ட் பண்ணலையோ, இந்த இடத்துல கனெக்ட் வேலட்னு இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஏர்ட்ராப் கிடைக்காம போயிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலகிராம் வேலட்டுக்குள்ளே போயிடும். வேலட் போனதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 12 சீட் பாஸ் வரும். இல்லைன்னா உங்களுடைய ஜிமெயில் வச்சு ஆட்டோ கனெக்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஜிமெயிலில் வந்து ஓடிபி வரும், அதை போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெமிஃபைல ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இதுவும் பினான்ஸில் இது பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சீக்கிரமாகவே லிஸ்ட் ஆக போது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிடுங்க. இந்த டோட்டல் ரீசார்ஜ் உங்களுக்கு காயின் இருக்கு இல்லைங்களா, இது வந்து காமன் நேரத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லாகிட்டு ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணி சீக்கிரமாக பண்ணி எடுத்துருங்க. எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ எடுத்துருங்க. ரெண்டாவது ஆட்டோ போட், இந்த பூஸ்டரில் வந்தீங்க அப்படின்னா இதில் டேப் பாட்டன் இருக்கும். இதையும் மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் பண்ண முடியும். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே பூஸ்டரில் போயிட்டு இந்த டேமேஜை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த டேப் பாட்டோட அளவு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2,59,000 பர் கிளைமு கிடைக்கும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 3 லெவலுக்கு ஒரு டைம் இது மாறும். இது அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 3 லேக் காயின் கிட்ட கிடைக்கும் சரிங்களா, பர் கிளைமுக்கு. ஸோ இதை வந்து கம்மியாக இருக்கவங்க இதை இந்த அளவுக்காவது அட்லீஸ்ட் கொண்டு வந்துடுங்க.
அதே மாதிரி வேலட் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலட் கனெக்ட் பண்ணலன்னா அப்புறம் நமக்கு ஏர் ட்ராப் கிடைக்காது. ஸோ வேலட் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னா, அந்த வேலெட்டை கிளிக் பண்ணினாலே ஆட்டோமேட்டிக்காக அது கிரியேட் ஆகும். ஒரு 12 வேர்ட்ஸ் வரும் சரிங்களா. அந்த 12 வேர்ட்ஸை சேவ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா போதும். அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் இந்த செட்டிங்கில் போயிட்டு அந்த 12 வேர்ட்ஸை நீங்கள் எடுக்க முடியும் சரிங்களா. இந்த காப்பி டு கிளிப்போட கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மெயிலுக்கு அனுப்பிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் டைரிலையும் இந்த 12 வேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஃபோன் தொலைஞ்சாலோ இல்லை உடனே ஏதாவது சர்வீஸ் கொடுத்தீங்கனாலோ அதை நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் சரிங்களா. இதுதான் முக்கியம். ஏன்னா லிஸ்டிங் ஆக போது மேனுவலாகவும் டேப் பண்ணி உங்களுடைய டோட்டல் காயினை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லெவலும் அடுத்தடுத்த லெவல் ஃபாஸ்ட்டாக வந்துக்கோங்க சரிங்களா. லெவலில் ரெண்டையும் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ காயினை பேஸ் பண்ணி தான் ரேங்கிங் இருக்குது. ஸோ ரெண்டுமே முக்கியம் தான். இல்லை கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் மாற்றலாம். டோக்கன் ஜெனரேட் ஈவெண்ட்டில் வந்து என்ன வேணாலும் மாற்றலாம். ஸோ இதுதான் விஷயம். ரெண்டுமே டாக்ஸ் அப்புறம் மிமிஃபை ரெண்டுக்குமே தயாராகிருங்க. டாக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரெஃபரல் கொண்டு வந்து நீங்கள் காயினை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.